நம்முடைய கவனத்தை கர்த்தருடைய வார்த்தை மீதாக கொண்டு வருகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். James chapter 1 verses 8. படித்துக் கொள்ளுங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறார். கண்களை மொழி இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து சொல்லுவோமா? பேசி வழிநடத்த அன்பில் பரவப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, இருமனம் என்கிற தலைப்பில் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உங்களுடைய வார்த்தையினால் ஸ்திரப்பட, பலப்பட, ஆயத்தமாக்கப்பட, பூர்ணமாக்கப்பட, இந்த வார்த்தையினால் நாங்கள் இன்னும் ஆண்டவரே நிரப்பப்பட்டு உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யும். எங்களோடு பேசி நாங்கள் கேட்கிறோம். காலத்தை பெருமையாக்கி பொறுப்பாளர்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இருமனம் உள்ளவர் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த கருமையான கர்த்தருடைய தினமே இந்த கால வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கிட்ட இந்த இரு மனம், இரு குணங்கள், இருவித ஜீவியங்கள், இருவிதமான தன்மைகள், இருவிதமான சுபாவங்கள், இருவிதமான வார்த்தைகள், இவ்விதமான காரியங்களை கொடுத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு உதாரணமாக பழைய ஏற்பட்ட ராஜாவாகிய சவுலை கொடுத்து இன்னைக்கு வசனத்து வாயிலாக தியானிக்க போகிறோம். ஏனென்றால் சவுளுடைய வாழ்க்கையில இருவிதமான குணங்கள், சுபாவங்கள் நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். இந்த சவுல் யார், அவனுடைய கோத்திரம் என்ன, அவனுடைய துவக்கம் என்ன, எப்படி என்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வாசிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுடைய சுபாவங்களை நாம் தியானிப்பது நமக்கு லகுவா இருக்கும். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனம். சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான ஒரு வாலிபன் இருந்தார். சரி, கவனிக்கணும். அருமையான தேவஜனமே, இந்த சவுலை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்ப வாசித்த வசனத்திலிருந்து பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சவுல் எந்த கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தான். ஆமென். அப்போ இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களிலே பென்யமீன் கோத்திரமும் ஒன்று. அல்லது யாக்கோபுடைய குமாரர்கள் 12 குமாரர்களே பென்யமீன் ஒரு மகன். ஆமென். பென்யமீன் எத்தனாவது மகன் யாக்கோபுக்கு? அவர்தான் கடைசி மகன். இந்த பென்யமீனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 49 verses 27. பென்யமீன் பீறுகிற ஓநாய். பென்யமீன் யாரு? 19 பென்யமீன் யாரு? பீறுகிற ஓநாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பென்யமீனுடைய சுபாவ தன்மை இந்த வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா? பீறுகிற ஓநாய். அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வந்தால் அல்லது வாக்குவாதங்கள் முத்தினால் சண்டை வந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனை என்னது? ஒருவர் என்ன பண்ணுவாங்க? சாடி கொண்டு அடி பிடிச்சு பீறிடுவாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை போட்டு அவங்க கழுத்துல காயும், முதுகுலாம் பார்த்தீங்கன்னா தழும்புகள் இருக்கும். சிலருக்கு வடுவாவே மறைஞ்சிடும். கேட்பாங்க, இதெல்லாம் என்ன? அது ஒரு மறக்க முடியாத ஒரு தழும்பு. அல்லேலூயா. சிலருடைய குடும்பங்களை அடி கடி ரெண்டுமே நடக்கும். சரி, இதுக்கு 2 அர்த்தம் கண்டுபிடிச்சிங்களா? அடியும் நடக்கும், அடிக்க முடியாதனால கடியும் நடக்கும். ஆகவே அடிக்கடி அடி கடி நடக்கும். கைதி சொல்ல பார்க்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? மற்றவங்க போட்டு பிராண்டு பீரி உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வசனம் சொல்லுகிறது. பீறுகிறவர்கள் எத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஓனோயிடு குணம் சுபாவம் இருக்கிறாங்க. அதனால நீங்க நினைச்சு விடாத, யாரை போட்டு கில்லாதீங்க.
நகத்துல போட்டு பிராண்டாதீங்க, பீராதீங்க. அது யார் எத்தன்மை உள்ளதா இருக்குன்னு சொல்லுங்க? ஓநாயுடைய குணம். ஆமென். அதனால பீருகிற ஓநாய் என்று சொல்லி இந்த பென்யமீனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பென்யமீனுக்கு இன்னொரு ஒரு சுபாவம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Deuteronomy chapter 33 verses 12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு யாரவன்? பிரியமானவன். அல்லேலூயா. அப்ப பென்யமீன் என்றால் இந்த பேர்லயே அர்த்தம் ரெண்டு வருது பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரு பேர் என்ன? பீருகிற ஓநாய். இன்னொரு பேர் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. அப்ப சவுலுடைய ஜீவியத்துல இருவித மனம் இருந்தது. இரு மனம் அவனுக்கு இருந்தது. ஒரு மனம் என்னது? பீருகிற ஓநாய். மற்றொரு மனம் என்னது? குணம் என்னது? அவன் எப்படி பண்றவனா இருக்கிறான்? கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். அந்த ஒரு அறையிலேயே சொல்லுங்க. இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிற நமக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்திருக்கிற நமக்கு இந்த இருவித குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த இருவித சுபாவ ஜீவிகள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. இந்த இருவித குணங்கள், இந்த இருவித சுபாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது. நான் ஒரு அறையிலேயே சொல்லுங்க. அதுக்காக நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும். ஆண்டவரே, இந்த இருவித குணங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இருவித மனம் சுபாவ ஜீவியத்தை விட்டு என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க. ஆலயத்துக்கு வரும்போது நீங்க யாரு? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனதான் தெரியும் நீங்க யாரை எப்படி இருக்கு. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வரும்போது அவங்கள மாதிரி அமைதியா நமக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. அவங்க வீட்டுல போய் பாருங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு என்ன சொல்றாங்க? இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேச மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல கேட்டு பாரு அவங்க எப்படி பண்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, பென்யமீனுடைய காரியங்கள் இருவிதமாக இருக்கு. சவுலுடைய ஜீவியமும் இரண்டு குணங்களுடையதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சவுலுடைய சுபாவ ஜீவியத்தை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம் இப்படி இருக்கிறோமா, அல்லது நாம் இப்படி இருந்தால் நம்முடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை குறித்து வேறு வசனத்தின் விளக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு chapter 3 verses 8 குறிக்க வாசிக்க பார்க்கலாம். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் இழிவான ஆலயத்தை இச்சிக்கிறவர்களாயும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். உதவிக்காரருக்கு என்ன கூடாது? சொல்லுங்க, என்ன கூடாது? உதவிக்காரருக்கு இரு நாக்கு இருக்க கூடாது. இரு நாக்கு உள்ள வரும்போது பாஸ்டரை உயர்த்துவான், வெளியே போகும்போது என்ன பண்ணுவான்? தூற்றுவான். யாரு? எலிசா கூட ஒருத்தர் தானே அவன். அல்லேலூயா. என்ன செய்யறான்? எலிசா கூட இருக்கும்போது என்ன பண்றான்? நாகமான் வந்து காணிக்கைகளை கொடுக்குறான், பொருட்களை கொடுக்குறான். எலிசா என்ன பண்ணாரு? தட்டுதல் பண்ணார், வேண்டாம் எனக்கு எடுத்துட்டு போனீங்க. இவன் கூடவே இருந்தான் பார்த்தீங்களா? அவனுக்கு அது ஆசை. இந்த ஊழியக்காரனுக்கு விவஸ்தையே இல்லை, தேடி வர ஆசீர்வாதத்தை பொக்கிஷத்தை இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? தட்டுதல் பண்ணானே, வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி போய் வளைஞ்சி திரும்பி என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? நாகமான பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு சொல்றான், ரெண்டு புதுசா ஊழியக்காரர் வந்துருக்கிறாங்க, ஊழியத்துல சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வஸ்திரம் வேணும்னு தலைமை ஊழியக்காரர் அச்சு வச்சாருன்னு சொல்றோம். அவன் என்ன பண்றான்? ஒரு மூட்டை துணியை கொடுத்து அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறான். இவன் போய் வீட்டுல பதுக்கி வச்சுட்டு வரான் பாருங்க எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசா சொன்னார், உன் மனம் என் மனம் உன்னோடு கூட வந்தது நீ அறியாது இருக்கிறது. அல்லேலூயா. எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க போய் நீ என்ன பேசிட்டு வந்த, இங்க வரும்போது என்ன பத்தி என்ன பேசுற, வெளியே போனா நீ எப்படி பேசுற? உதவிக்காரனே, உன் வாய் என்ன மாதிரி இருக்கக்கூடாதான்? இருந்தோம் கூடியவர்களா இருக்கக்கூடாது. பார்க்கலாம். சண்டே ஸ்கூல்ல இருக்கிறவங்க, கைப்பிரதி ஊழியம் செய்யறவங்க, இவங்க யாரு? ஊழியக்காரர்களுக்கு உதவிக்காரனா இருக்கிறாங்க. சர்ச்சில் பெருக்கிறவங்க யாரு? சர்ச்சில் பணிவிடை செய்யறவங்க, கைப்பிரதி ஊழியத்துக்கு போறவங்க, மருத்துவமனை ஊழியத்துக்கு போறவங்க. யாருடைய ஆலோசனைக்கு இணைக்க போறீங்க? கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருடைய ஆலோசனைக்கு இணைக்க போறீங்க இல்லையா? அப்படி போகும்போது நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வார்த்தைகளா ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த உள்ளொன்று புறப்பட்டு கூடாது. உங்க நம்பி உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்கன்னா ஊழியக்காரர்கள் முன்பதாக நீங்க திறந்த புஸ்தகமா இருக்கணும். கர்த்தர் புஸ்தகத்தில் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, உங்க ஜீவியத்துல காணப்படவே கூடாது. கைகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்மையான தேவ ஜனமே, இது சவுலுடைய வாழ்க்கையில் இரு நாட்கள் இருக்குது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 24 verse 16. தாவீது இந்த வார்த்தைகள் சவுலோடு சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்தேன். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வேதத்தில் 24ஆம் அதிகாரத்தை ரெண்டா கவனிக்கிறீங்களா? சவுல் தாவீதை கொலை செய்யும்படி தேடி வருகிறார். நல்லா கவனிக்கணும். அப்படி வரும்போது தாவீதுக்கு ஒரு செய்தி வருகிறது. சவுல் உம்மை கொலை செய்யும்படியாக என்ன செய்திருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பம் நல்லா கவனிக்கணும். இப்போ சவுல் ராஜா ஒரு கெபியில போய் என்ன பண்றாரு, ரெஸ்ட் ரூம் போறாரு. அந்த நேரம் பார்த்து தாவீதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. தன்னை கொலை செய்ய வந்தவன் தனியா சிக்கி இருக்கிறான். அவன் கொலை செய்ய வந்தவன் யாரு? சவுல். இப்ப தாவீதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். சவுல் தனியா மாட்டிட்டு இருக்கிறான். ஆகவே தாவீது நினைத்திருந்தால் சவுல் தனித்து இருக்கும் போது என்ன செய்திருக்கலாம், கொண்டு இருக்கலாம். தாவீது சவுல் கிட்ட வந்தார். வந்து சவுளுடைய சார்பில் கொஞ்சம் கிழிச்சு என்ன செய்யறாரு, எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேட்ல போய் நிக்கிறாரு. மேட்ல போய் என்ன சொல்ல குரல் கொடுக்கிறாரு, சவுலே, ராஜாவே, நீரனை நான் ஒரு தெலுங்குச்சி அல்லவா, நீரனை கொலை செய்ய வகை தேடலாமா என்று சொல்லும் போது, நீதான் என்று எப்படி அறிவேன் என்றால், உங்க சார்பை கொஞ்சம் கிழிச்சு நான் வச்சிருக்கிறேன் பாருங்க, உங்க பாருங்க உங்க சார்பு கிழிக்கிறது. அப்புறம் பார்க்கலாம் சவுல், நாம் அவனை கொலை செய்ய நினைச்சோம். ஆனா நம்ம தனித்து இருக்கும் போது அவன் நம்மளை என்ன பண்ணிருக்கலாம், கொலை பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளை தப்ப விட்டானே. அவன் கொலை செய்ய நினைத்த சவுளுடைய வாயில வந்து வார்த்தை என்ன தெரியுமா, என் மகனே. கைதி ஒரு அணிலே சொல்லுங்க, வாயில என்ன வார்த்தை வந்து இப்ப சவுலுக்கு, என் மகனே, நீ எனக்கு பொல்லாப்பு செய்யாமல் இருந்தாயே, நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தனே, பதிலுக்கு நீ எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கலையே. கைதி ஒரு அணிலே சொல்லுங்க. அப்ப அந்த நேரத்துல தாவீது மனுஷன் சவுளுடைய வாயில வந்து வார்த்தை என்னது, என் மகனே. அவன் என் மகனேன்னு வாயில வந்த வார்த்தை, சவுளுடைய வாயில வந்த வார்த்தை, அதே சவுளுடைய வாயில இன்னொரு வார்த்தையும் வருகிறது, இரு நாக்கு. அல்லேலூயா. என்ன வார்த்தை? அது 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 20:30. அப்போது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடு உள்ளவனே மகனே, இரண்டகமும் மாறுபாடு உள்ள மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தாவீது அரண்மனையில் இருக்கும்போது அந்த காலத்துல, இப்ப எல்லாரும் டைனிங் ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. சவுல் சான்ஸ் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் டைனிங் ஹால் வரும்போது அவன் என்ன செஞ்சிருக்கான், கொலை பண்ணியிருக்கணும். ஆனா தாவீது அன்னைக்கு டைனிங் ஹால்ல வரல. ராஜ சமூகத்தில் புசிப்பதற்கு தாவீது வரவில்லை. அப்ப சவுல் என்ன பண்றான், தாவீது எங்கேன்னு கேட்கும் போது யோனத்தான் சொல்றான் வெளியே போயிட்டான். சவுலுக்கு புரிஞ்சிச்சு, அவனை தப்ப வச்சது யாரு, யோனத்தான் தப்பு வச்சிட்டான். அதுக்கு என்ன சொல்றான் பாத்தீங்களா, கவனிக்கணும். அங்க என் மகனேன்னு சொன்னான், வாயில சொன்ன வார்த்தை இப்ப என்ன வார்த்தை வருது தெரியுமா, மாறுபாடு உள்ளவரின் மகனே. என்ன மகனே? தப்பான வார்த்தையை சொல்லுவார், கெட்டவளின் மகனே, தப்பானவளின் மகனே அப்படின்னு என்ன பண்றான், தாயை கொச்சப்படுத்தி தன் மகனை திட்டுறான். மாறுபாடு உள்ளவளின் மகனே, அது ரொம்ப கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. என் மகனேன்னு சொன்னவன் வாயில் என்ன வார்த்தை வருது, தப்பான வார்த்தை வருது. அந்த 2 விதமான வார்த்தைகள் வருது பாத்தீங்களா. இது நான் எப்படி வந்து சொன்னது, ஆலயத்துக்கு வந்தா சௌத்திரம், வீட்டுக்கு போனா ஆத்திரம். அல்லேலூயா.
ஆத்திரம் அவனுக்கு என்ன செய்யுது? சரளமா வருது வாயில. என்னென்ன வார்த்தை வருமோ அத்தனையும் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியலையா, நான் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அது வாட்டு என்ன செஞ்சுட்டே இருக்குது, கட 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 கடன்னு வந்து கொட்டி தீர்த்துரும். அந்நிய பாஷை பேசுறவன் வாயில எப்படி அந்த அநியாயமான பாஷை வரும்? அப்போ உனக்கு எத்தனை நாள் இருக்குது? 2 நாளுக்கு. கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கிறிஸ்துவ மார்க்கத்தை வந்திருக்கிற உனக்கு என்ன வரக்கூடாது? என்ன வார்த்தை தரக்கூடாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மகனேன்னு தயவா பேசினால, இப்ப என்ன வார்த்தை வருது? மாறுபாடு உள்ளவளின் மகனேன்னு வாயில வார்த்தை வரலாமா? எவ்வளவு தப்பான வார்த்தை அது. அல்லேலூயா. இவனுடைய ஜீவியத்தை பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் இருந்தால் கூடியவனாக இருக்கிறார். காலை வேளையில கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய சுபாவங்கள் எத்தனை உள்ளதாக இருக்குது என்று சொல்லி வசனத்தோடு கூட நம்ம போயிட்டு நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அது 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஆவி நீங்கிட்டாரு? கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணிட்டாரு? நீங்கிட்டாரு. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்ப சவுல் மேல எதிர்க்க யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பரிசுத்த ஆவி பெற்றவங்க கை தூக்கி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல என்ன செய்யறாரு? இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வருகிறார். உன்னை கைட் பண்றார், உன்னை டீச் பண்றார், உன்னை லீட் பண்றார். நீ செய்ய வேண்டியது என்ன, செய்ய தகாதது என்ன. அப்ப பரிசுத்த ஆவி பெற்ற நாம இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியலையே. என்ன காரணம்? ஒத்துக்கிறவங்க அல்லையே சொல்லுவானா, ஐயம் மட்டும் தூக்கும். பரிசுத்த ஆவி உன்னால் நிரம்ப முடியலன்னா, நிரம்ப முடியாதவங்களுக்கு அசுத்தாவி இருக்குதுன்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? அறிவர் கை இல்லையா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னால பரிசுத்தாவி நிரம்ப முடியல, அப்ப எனக்குள் அசுத்தாவி இருக்குதா நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி கேட்கிறேன். ஒரு நாள் பரிசுத்தாவி நிரம்ப முடியலன்னா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பொல்லாத ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்குது? பொல்லாத ஆவி இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கவனிக்கணும். வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த 14ஆம் வசனம் 16 கர்த்தருடைய ஆவி கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி. உடனே சொல்லுங்க, பொல்லாத ஆவி. கர்த்தருக்கு சொல்றது பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது பொல்லாத ஆவியினுடைய குணங்கள்லாம் மனுஷனுக்குள்ள வந்துடும். அதனால கர்த்தர் சொல்றாரு, மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது படிச்சு பாருங்க. மார்க் 7:20 முதல் கொண்டு மனுஷனுடைய இதயத்திலிருந்து மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், கவனிக்கிறீங்களா? முக்கியமான வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? சத்தமா சொல்லுங்க. பொல்லாத சிந்தனை. போதும், இதுல நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு. முதல் விஷயம் என்ன? பொல்லாத சிந்தனைகள். இப்ப இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருக்கும் போது சிந்தனையில வந்து நிக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு குடிக்காரன் குடிக்க எப்படி அடிமையாகிறானோ, மூக்கு பிடிக்காரமா மூக்கு பிடிக்க எப்படி அடிமையாயிடுதோ, வெத்தலைப்பாக்காரங்க அல்லது புயலக்காரங்க அதுக்கு எப்படி அடிமையாகிறாங்களோ, ஒரு போதைப் பொருள் மஸ்துக்கு அடிமையா இருக்கிறவன் கஞ்சா போட்டாதான் என்னால் இருக்க முடியும்னு அடிமையாகிறாங்களோ, அது மாதிரி இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? அடிமைப்படுத்துகிறது. அடிமைப்படுத்தும் போது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அவங்க அதையே யோசிச்சு இருப்பாங்க. அவங்க ஆலயத்துக்குள்ள வருவாங்க, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், ஆனா அவங்க சிந்தனைகள் என்ன செஞ்சுட்டே இருக்குது? வெளியே போயிட்டே இருக்கு. அவருடைய கவனங்கள் என்ன பண்ணிட்டே இருக்குது? வெளியே போயிட்டே இருக்குது. இங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும். இந்த பொல்லாத ஆவியுடைய அந்த குணமுடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில டிராயிங் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. வசனம் எழுதுனா வசனம் எழுத மாட்டாங்க, வேற ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? செல்போன் ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நேற்றுக்கு என்ன பேசணும், எங்க பார்த்தோம், எப்படி நடந்தது, ஏது என்ன, இந்த பொல்லாத சிந்தனை அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க சிந்தனையில பொல்லாத ஆவியுடைய குணங்கள் உனக்குள்ள நிறைஞ்சு போயிடுச்சு. இப்ப இது வெளியே போகாத வெளியே ஒன்றால் பரிசுத்தாவில் என்ன பண்ண முடியாது? நிரப்பவே முடியாது. வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு நிரப்பவே முடியாது. கர்த்தருக்கு சொல்றாரு. அதனால சவுல் கிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தாரு? நீங்கினான்.
அல்லேலூயா. அதுவரையில யாருடைய ஆவியானவர் இருக்கிறார் அவனுக்குள்ள? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார். அடுத்த வசனத்தை நான் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? உரைத்துக் கொண்டிருந்தான். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள பொல்லாத ஆவி வரும்போது என்ன ஸ்டார்டிங் என்ன தெரியுமா? எரிச்சல், ரெண்டுமே செய்யும். என்னால செய்ய முடியலையே, இவன் செய்யறானே. என்னால பண்ண முடியலையே, இவன் பண்றானே. என்னால வீடு கட்ட முடியலையே, இவன் வீடு கட்டானே. என்னால ஒரு சைக்கிள் வாங்க முடியலையே, அவன் பைக் வாங்கிட்டானே. அல்லேலூயா. அது ஒரு பொறாம. இன்னொரு விஷயம் எரிச்சல். பார்த்தாவே நீங்க எரியுது. என் கண்ணு முன்னாடியே வர போயிடு. அல்லேலூயா. இந்த பொறாமை எரிச்சல் இருக்குமானால் உனக்கு சவுலின் ஆவி உன்னை கலந்து பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த சவுலின் ஆவி இந்த இரு குணமுடையதா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன தேவைப்படுது? அவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரும் என்ன பண்ணாரு? அவனுக்குள்ள இருந்தாரு. இப்ப இந்த பொல்லாத ஆவி அவன் என்ன பண்ணுது? கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. அவனுக்குள்ள என்ன செய்யுது? மனசுக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. தொடங்கிறீங்களா? இரு மனமுடையவர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய விஷயம் மனக்கலக்கம் ஏற்படும். இது குணம் உள்ளவங்களுக்கு அடிக்கடி மனசுல என்ன ஏற்படும்? மன துயரம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், வேதனை ஏற்படும். ஏனென்றால் இந்த இரு குணம் சவுலுக்கிட்ட அதை போராடி கொண்டு அவனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுத்தி என்ன பண்ணுதான்? நான் கையில் வச்சுக்கிற ஈட்டியை தேடுறான். நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல ஒரு கோபம் வருது. உடனே மனைவியும் பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஏதாவது பொருளுக்காக தேடுறேன்னா உனக்குள்ள இந்த பொருளாதார கலந்து பண்ணி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கரண்டைனா அப்படி மறைஞ்சு போயிருக்கும். 10 கோடி வாங்கி இருப்பான். 10 தைரியமே இருக்கும். அல்லேலூயா. செருப்புலாம் கூட மிஞ்சி போயிருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்பு கட்ட வாங்கிட்டே இருப்பான். மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டுல போய் பார்த்தோம்னா தெரியும் என்ன விஷயம். அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா ஏதாவது ஆயுதம் தேடுவாங்க. எது கிடைக்குதுன்னு பார்க்கலாம், அதை கொண்டு வீசணும். அப்படிதான் இவங்களுக்குள்ள எரிச்சலின் ஆவியானவருக்குள்ள ஏற்பட்ட உடனே ஈட்டி கொண்டு எரிய பார்க்கறான். தாவீது கொலை செய்ய பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தப்பிவிக்கப்படுறான். தாவீது தப்பிவிக்கப்பட்டு அவன் கிணறத்தை கொண்டு வாசிக்கும் போது அவனை கலங்கப்படி ஆவியோட பொல்லாத ஆவி விளைகிறது. கவனிங்க, இந்த பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்குனதுமே முக்கியமான வார்த்தை தெரியும். தீர்க்க தரிசனம் குறைந்தான். படிக்க திருமண வசந்த படிங்க. பொல்லாத ஆவி அவனை இறங்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நல்ல படிக்கணும், நல்ல படிக்கணும். பரிசுத்தாவின் பிரசன்னத்தில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுவது உண்டு. பரிசுத்தாவின் பெற்று பிரசன்னத்தை இழந்து அந்நிய பாஷை பேசுகிறதும் உண்டு. நான் சொல்றது அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா என்ன நிறைவு இருக்காரு? ஃபுல்ஃபில் இருக்காது. அனாயிண்டிங் ஃபீலிங் இருக்காது. டங்ஸ்ல அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கரங்களுக்கு தக்க உற்சாகம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உனக்குள்ள என்ன ஆவி போராடிட்டு இருக்குது? சவுலின் ஆவி உனக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குது? போராடி கொண்டு இருக்கிறது. அப்ப உனக்குள்ள என்ன இருக்குது? இரு குணம் இருக்கிறது. 100க்கு 100 உண்மையாயிடுச்சு. உனக்கு உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும், பாவமும் வேணும், பரிசுத்த ஆவியானவரும் வேணும். இதையும் விட முடியல, அதையும் விட முடியல. ஆண்டவரையும் மறக்க முடியல, உலகத்தையும் மறக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்துல 2 காரியங்கள் நமக்கு ஏற்படும். 2 விதமான விருப்பங்கள் ஏற்படும். 2 விதமான காரியங்கள் உண்டாகும். என்னால இப்படிப்பட்ட ஜீவியத்தை என்னால் மறக்க முடியல, இந்த மனுஷன் மறக்க முடியல, இந்த மனுஷனை மறக்க முடியல, இதை விட முடியல, அதையும் விட முடியல. 2மே நம்ம கூட என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? போராடி அலங்கரித்துக் கொண்டிருக்கோம். சவுளுடைய வாழ்க்கையில அப்படிதான். அப்படி அவனுக்குள்ள அலங்கரித்துக் கொண்டிருந்தபடினால இப்ப அவன் ஜெபிக்கிறான், தீர்க்க தரிசனம் வரைக்கிறான். அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். நம்ம கூட என்ன பண்றோம்? அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா என்ன இல்லை? பரிசுத்த ஆவி நிறைய ஒண்ணுக்குள்ள இல்லைன்னா அது என்ன பண்ணுது? ஒண்ணுக்குள்ள ஒரு கலப்பு ஏற்படுது. அவன் அந்நிய பாஷை பேசும்போது நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா ஆவியில் நிரம்புற மாதிரியே கை தட்டணும். ஆவியாளர் மேல இறங்குறாரு இல்லையோ நான் என்ன செய்யணும்?
இறங்குற மாதிரியாவது என்ன பண்ணும், கை தட்டினோம்னா இது எப்படி தெரியுமா, ஆகாயத்தை பார்த்து நான் சிலம்பம் பண்ணேன்னு பவுல் சொல்றாரு. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்தை பார்த்து என்கிட்ட சண்டை போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டானா ஆகாயம் அவன் கூட பதிலுக்கு சண்டை போடுமா? எதிரிகிட்ட சண்டை போட்டானா அவனுடைய வலிமை எவ்வளவு, அவனுடைய பலன் எவ்வளவு, அவனுடைய திறமை எப்படிப்பட்டது என்பதை நம்ம கணிக்க முடியும். ஆகாயத்தை பார்த்து ஒருத்தர் சிலம்பம் பண்ணானா என்ன பிரயோஜனம்? நிலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குறைகளை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய இரு விதமான தன்மைகள், இரு விதமான குணங்கள், இரு விதமான ஜீவிகள் இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்க வேண்டும். கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த சவுல் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாமுவேலால விரும்பப்படத்தக்கவனா இருந்தான், ஜனங்களால விரும்பப்படத்தக்கவனா இருந்தான். ஏன்? கர்த்தராலே அவன் எப்படிப்பட்டனா விரும்பப்படத்தக்கவனா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, தான் இருதயத்துல ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருந்த ஒரு சம்பவத்தை சவுல் கிட்ட சொன்னார். அபிலேக்கு மேல இருக்கு கோபம் இருக்கு. சவுல் மோசேவுடைய காலத்துல அவன் என்ன பண்ணான், வலியை மறைத்தான். உன்னுடைய காலத்துல நான் என்ன பண்ண போறேன், தீர்வு கொண்டு வர போறேன். நீ போய் என்ன பண்ண, அமிலத்தியனோடு கூட நீ என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சவுல் அபிலோக்கியோட யுத்தம் பண்ண போது கர்த்தர் சொன்ன விதமாக அவன் யுத்தம் பண்ணவில்லை. அவன் இல்லையா? அல்லேலூயா. சவுல் ராஜாவை உயிரோடு பிடிச்சான், ஸ்திரீகளை உயிரோடு பிடிச்சான், ஆடு மாடானவர்களை எப்படி பிடிச்சான், நலமானதை பிடிச்சான். அவன் கர்த்தர் பார்த்தார், நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணல, செய்யலன்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது விஷயம் என்னது, கர்த்தர் அவனை வெறுத்து தள்ளினார். சாமுவேல் சொன்னார், நான் சொன்னதை அவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணல, செய்யலையே. நான் அவன் என்ன பண்றேன், புறக்கணிக்கிறேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் என்ன பண்றேன், தேடுகிறேன்னு கர்த்தர் தேட ஆரம்பிச்சார். கவனிச்சீங்களா பிரதர் சிஸ்டர்? கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யாம நம்ம விருப்பத்துக்கு நம்ம சுயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம இடம் மாறுகிறது. ஆண்டுடைய வழிநடத்தலும் சித்தமா மாறுபட ஆரம்பிக்கிறது. கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். அவனை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும்னு சித்தம் வச்சிருந்தார். ஆமா, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல, கீழ்படியாம போயிட்டான். நான் தொடர்ந்து வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சவுளுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் நடக்கும். படிங்க 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வரும் ஜாமத்தில் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். அம்மோனியர் என்ன பண்ணா, முறிய அடித்தான். முறியடித்தான்னு சொல்லக்கூடாது, முறிய அடித்தான். 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனாங்க. எல்லாரும் சிதறி போனாங்க. கைதிகளை சொல்ல பார்க்கலாம். கவனிக்கணும், இந்த அம்மோனியர் யுத்தத்துல முறியடிக்கும் போது 2 பேரை கூட என்ன பண்ணல, தப்பா விடல. 2 பேரும் ஒன்னா போகிற அளவுக்கு அவன் செய்யல, எல்லாரையும் சிதறடித்தான். என்னன்னா அந்த யுத்தத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. ஒரு கூட்டத்தையே செலுத்தினான், ஒரு எதிரி ஜனத்தையே முள்ளுவலி இந்த சவுல் என்ன பண்ணான், முறிய அடித்தான்னு சொல்லப்பட்டது. முறிய அடித்தான் என்ன அர்த்தம், மற்ற ஜனங்களை அவன் என்ன செய்தான், வீழ்த்தினான் என்று அர்த்தம். கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். அம்மோனியனுடைய கூட்டம் முழுவதையும் யுத்தத்துல வீழ்த்த தெரிந்த சவுலுக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல படிங்க. 17:25. எந்த மனுஷனை கண்டீர்களா? கோலியாத் மனுஷனை கண்டீர்களா? ராஜாவனை ஐஸ்வர்யனாக்கி சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. சினிமா படத்துல பார்த்துருக்கீங்களா, மாட்டை அடங்குறவனுக்கு அந்த ஊர் பணக்காரரு அல்ல அந்த ஊர் தலைவருக்கு நான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அது மாதிரி இப்ப இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, இந்த கோலியாத் ஒருத்தனை வீழ்கிறவனுக்கு சவுல் சொல்றாரு, என் குமாரத்தை அவனுக்கு என்ன பண்ணுவேன், விவாகம் பண்ணி கொடுப்பேன். சத்தமா கைது சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்ல, என் குமாரத்தை அவனுக்கு என்ன செய்வேன், விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றான். இதுக்கு நடக்க என்ன புரியுது? அவருக்கு முதல் விஷயம் என்ன, அம்மோனியர் கூட்டத்தை சவுல் ஒருத்தனா என்ன பண்ணான், முறியடித்தானா?
அவ்வளவு கூட்டத்தை முறியடிக்க தெரிந்த சவுலுக்கு ஒரு கோலியாத்தை முறியடிக்க தெரியல பாருங்க. ஆமாவா இல்லையா? கூட்டத்தையே முறியடித்தான், ஆனா ஒரு கோலியாத்தை அவனால என்ன பண்ண முடியல, வீழ்த்த முடியலையே. கோலியாத்துடைய சவால் என்ன? என்கிட்ட தன்னந்தனியா யுத்தத்துல ஜெயிக்கிறவன் ஜெயிச்சானா பெலிஸ்தர்களாகிய நாங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு அடிமைன்னு சொல்றான். இல்லையெனில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பெலிஸ்தருக்கு அடிமைன்னு சொல்லி அவன் சவால் பண்றான், அரைக்குமல் விடுகிறான். சவுல் ராஜா போத்து பயப்படுறாரு. அவங்ககிட்ட போய் தனியா யார் போய் யுத்தம் பண்றது, போர் செய்வது? அவன் சிந்திக்கல. கர்த்தர் சவுலை கொண்டு அபிலேக்கின் கூட்டம் முழுவதையும் முறிய அடிக்க கர்த்தர் கிருபை செய்தவர். இந்த தனி மனுஷனை ஜெயிக்க முடியாதா? எங்க வாழ்க்கையில அப்படிதான் பிரச்சனை. கர்த்தர் ஒண்ணு கொண்டு எவ்வளவு மகத்தான காரியம் செஞ்சிருக்காரு. ஒரு ஆளை கொண்டு எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறார். இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நீ தொடங்கி போய் இருக்கிற. போலீஸ் ஸ்டேஷன் போலாமா நினைக்கிற? யாருக்கிட்ட போய் சொல்லலாம்? பெரியவங்க போய் சொல்லலாமா? வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் சொல்லலாமா? யாருக்கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் நினைக்கிறேன். அன்னைக்கு கர்த்தர் பிரச்சனை தீர்த்து வச்சாருல்ல, இன்னைக்கு இந்த பிரச்சனை மாற்ற ஆக முடியாதா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவரையிலும் நடத்தினவர் கைவிடுவாரா? ஆமென். இன்னும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. சவுலுக்கு அந்த விசுவாசம் எல்லாம் வச்சு பார்த்தீங்களா? அமெரிக்க கூட்டத்தையே கர்த்தர் நம்மளை கொண்டு துரத்தை ஜெயிக்க உதவி செய்தவர். ஆனால் இந்த பெலிஸ்தரை ஒருத்தரை ஜெயிக்க நம்மளால முடியலையேங்கிற எண்ணம் இல்லை பாருங்க. அதுக்கு பதில் என்ன சொல்றான்? என் குமாரத்தை விவாகம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றான். அப்ப அங்கதான் தாவீது வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வந்து என்ன செய்யறாருன்னா அந்த பெலிஸ்தரை வென்று சவுலுடைய குமாரத்தை என்ன செய்யறாரு? விவாகம் பண்றாரு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருந்தாங்களா? பாட்டு பாடுறாரு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அங்கதான் மறுபடியும் அவனுக்கு பொறாமை ஏற்படுது, எரிச்சல் ஏற்படுது. ஏற்கனவே பொல்லாதாவி அவன் மேல இருக்கு. 10வது வரைக்கும் இப்ப என்ன நடக்குது? இஸ்ரவேல் குமாரத்திகள் என்ன பண்றாங்க? பாட்டு பாடி தாவீதுக்கு புகழாரம் சொல்றாங்க. இவ்வளவு காலமான ஆட்சி புரியுற இந்த ஜனங்க எனக்கு வெறும் 1000 கொடுக்குறாங்க. இப்ப வந்து பெலிஸ்தர் என்ன பண்ணா? இவன் வீழ்த்தனா இவனுக்கு 10000 கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவனுக்கு எரிச்சல் பொறாமை தாக்க முடியாது. தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சவுல் தாவீதுக்கு தன் மகளை விவாகம் பண்ணி கொடுத்தானோ, தாவீது அரண்மனை விட்டு புறப்பட்டவுடன் அந்த பெண்ணை இன்னொரு விவாகம் பண்ணி கொடுத்துட்டான் சவுல். அவருக்கு புரியுதா? பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவன் அதுதான் வந்து 2 சுபாவம் அர்த்தம், 2 குணம் அர்த்தம். சவுல் கிட்ட 2 அல்லேலூயா. அவன் அசைனால இப்படி காத்தடிச்சா என்ன பண்ணுவான்? இப்படியும் அவன் செய்வான். அப்படி காத்தடிச்சா அப்படியும் அவன் செய்வான். எவ்வளவு எப்படி இருக்க? காத்து போற போக்குல போயிட்டு இருக்கிறியா? எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், எனக்கு இதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாதுன்னு அசை நாள் மாதிரி இருக்காரு. தலையில சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களில தன்னுடைய நாம் மேம்படுவதாக சவுலுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியை காணப்படுவது நாம் பார்க்க முடிகிறது. பொழுது நாம் வேதத்திலே பார்க்கும்போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel chapter 9 verses 21. பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் சொல்வானேன் என்றான். அல்லேலூயா. தேவஜனமே, இது சவுல் சொல்றான், தன்னை பார்க்கிறான். சாமுவேல் வந்து சொல்றாரு, சவுலே, கர்த்தர் உன்னதான் தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாக அரசனாக கர்த்தர் உன்னதான் பண்ணாரு தெரிந்து கொண்டாருன்னு சொன்னதுமே அந்த சவுல்கிட்ட அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருந்த தாழ்மை பார்த்தேன். அவன் என்ன சொல்றான்? என்னுடைய ஜனம், என்னுடைய கோத்திரம் சின்ன கோத்திரம், 12 கோத்திரத்திலே பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம். நான் என் தகப்பன் வீட்டுல ஒரு சின்ன குடும்பத்துல, என் ஜனங்களும் ஒரு சின்ன குடும்பம், நான் சின்ன வீட்டுல இருக்கிறேன், அற்ப ஜனம். நானு என்னையா கத்த ஜனங்களுக்கு தலைவனா அரசனா தெரிந்து கொண்டாருன்னு அங்க தானே அவன் தாழ்ந்துதான். கையில் வேலையிலே சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பின் துவக்கத்துல உனக்கு இருந்த தாழ்மை பெருகுதா? ரட்சிக்கப்பட்ட காலத்துல உனக்குள்ள அந்த விசுவாசம்
அந்த வைராக்கியம், முழங்கால் முட்டி போட்ட ஜப வாழ்க்கை எப்படி முட்டி போட முடியுதா? 1 மணி நேரம் குறையாம ஜெபிக்கக்கூடிய தேவஜனமே, உன்னுடைய தோக்க ஜப வாழ்க்கை இப்ப கம்பேர் பண்ணிப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? மணிக்கணக்காக எதனோடு செலவு பண்ற? நம்ம புள்ளியறையா சொன்னா கட்டில ஜெபம் பண்ணும்போது எதனோடு செலவு பண்றோம்? ஒரு மெசேஜ் வந்தா டக்குன்னு பாக்குறோம், ஒரு போன் கால் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்புகளோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு நாடகத்துக்கு இத்தனை மணினா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம்? வேற எல்லாம் பரபரப்படாத பிடிச்சி தெரிஞ்சிடும், நாடகத்துக்கு முன்னாடி உட்காந்துறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற நமக்கு விருப்பப்பட்டவர்கள் அறிமுகமானோடு கூட பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட பேசணும்னு எதிர்பார்ப்பா இருக்கிறாரு. பாடல்ல எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. அவருடைய எண்ணம் ஏக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அல்லேலூயா. அவளே ஆரம்பத்துல எவ்வளவு தாழ்த்தின, பெண்ணின் கோத்திரம் சின்ன கோத்திரம், என் குடும்பம் சின்ன குடும்பம்னு தாழ்த்தின. ஆரம்பத்துல அந்த தாழ்மையே உனக்கு இல்லாம போச்சு. படிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் சாமுவேல் சந்திக்க போன இடத்துல அவர் போயிட்டு வந்தாருன்றது அடையாளம் என்ன பண்றாரு? ஒரு கொடிக்கம்பம் நட்டுட்டு வர. அரசியல் கட்சிக்காரங்க வராங்கன்னா அவங்க வரதுக்கு முன்னாடி என்ன நட்டுவாங்க? எந்த கட்சிக்காரர் வராரோ அந்த கட்சி சம்பந்தப்பட்ட சிம்பிள் அந்த கொடியில இருக்குமா? அந்த மாதிரி இங்க சவுல் வந்தா அந்த அடையாளத்துக்கு என்ன பண்றாரு? அங்கு தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன பண்றான்? நட்டுட்டு வரான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தங்க? அங்க உன் இதயத்துல பெருமை வருது, தனக்கென்று. அல்லேலூயா. கொடி பறக்குது அவருக்கு. ஆமென். சில பேர் காதுல முன்னாடி கொடி பறக்க பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா இப்ப என்ன நினைக்கிறான்? என் பேர் புகழ் பேசி இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள்ல சவுல் என்கிற என்னுடைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்குது? எல்லாருக்கும் பிரசித்தமாயிட்டு. நான் வந்து போனேன்னு அவனுக்கு தெரியணும், சாமுவேலுக்கு தெரியணும்ன்றதுக்காக அங்கே ஒரு ஜெயஸ்தம்பத்தை நட்டுட்டு போறான். துவக்கத்தில் அப்படி இல்லையே. சவுலே, துவக்க ஜீவி எப்படி இருந்தது? உனக்கு அந்த தாழ்மை எங்க? அந்த மனத்தாழ்மை எங்க? எங்க போச்சு அந்த தாழ்மை? இப்ப எனக்கு என்று நினைக்கிறியே? அல்லேலூயா. அல்ல வீட்டுக்கு போறோம், விசாரிக்கல என்ன பண்றோம்? சாப்பாடு வேணா ஒன்றும் வேணா வந்துட்டே இருக்கும். என்னன்னு கண்டுக்கல, என்னன்னு விசாரிக்கல, என்ன ஒரு பொருட்டாவே என்ன பண்ணல, மதிக்கல. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போனேன், எல்லாரும் வீட்டை பேசுறாங்க, என்கிட்ட மட்டும் பேசல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், எதுவும் சொல்றோம். அந்த எதிர்பார்ப்பு நம்ம இருதயத்தில் ஒருபோதுமே செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மதிக்கணும், என்னை மெச்சிக்கணும், என்னை ஒரு ஆளா பொருட்டா எடுத்துக்கணும், எனக்கு செலுத்த வேண்டிய மரியாதை செலுத்தணும்னு எதிர்பார்க்காத. அது சவுலின் ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி உன்னை கலந்து பண்ணும். ரெஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கிற, ஆனரபிள் எதிர்பார்க்கிற, அது தானா வரணும், நீ எதிர்பார்த்து வரக்கூடாது. கைதி சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக இந்த காலவெளியில் நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சவுல் கிட்ட இருவிதமான குணங்கள் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனம். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு முகம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். அல்லேலூயா. நல்ல காரியம் செஞ்சான். ஆமாவா இல்லையா? தேசத்துல குறி சொல்றவங்க, ஜோசி பார்க்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? சவுல் அடிச்சு பேர்த்து துரத்திட்டான். என் தேசத்துல குறி சொல்றவங்க இருக்கக்கூடாது, ஜோசி பார்க்கறவங்களே இருக்கக்கூடாது, அடிச்சு துரத்திட்டான், விரட்டிட்டான். ஒருத்தர் கூட கூடாது, விரட்டிட்டான். ஆனா இந்த சவுல் அவனுடைய வாழ்க்கையில தோல்வி அடையும் போது
கர்த்தர் அவனை விட்டு விலகுனதுனால கர்த்தருடைய சத்தத்தை அவனால் கேட்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் தள்ளப்படுகிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறுமுத்தரவு அருளவில்லை. அதனால என்ன பண்றான்? எந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் துரத்தினானோ அவர்களை தேடி போனான் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. படிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். எந்த சவுல் தன் தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்களை இராதபடிக்கு துரத்தினானோ அந்த சவுல் இப்பொழுது குறி சொன்னவங்களை தேடி போனான். ரெண்டு மனசு அலைப்பாயுதவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து புசிக்கிற நீ வாயினால எதை பானம் பண்ணக்கூடாதோ அதை பானம் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த ரசத்தை நம்ம பானம் பண்ணா இயேசு ரத்தம் நமக்குள்ள இருக்குது. அந்த இயேசு ரத்தத்தை பானம் பண்ற வாய் தேவையில்லாத ஒரு பானத்தை வாயில கொண்டு வரலாமா? அப்போ உனக்கு 2 குணம் 2 மனசு வரல. கர்த்தருக்குள்ள வந்து ஜீவிய 2 வழி வரக்கூடாது இல்லையா? 2 பாதை வரக்கூடாது இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலில் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி வரும் உனக்குள்ள? ஏன் அதை அனுமதிக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க இவருடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? சவுலுக்கு அல்ல கவனிக்கிறீங்களா? சவுலுக்கு யார் வேணும்? அஞ்சனம் பார்க்கிறவர்களும் வேணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவர்களும் அவனுக்கு வேணும். அப்ப அவனுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும். 2 என்னால் என்ன பண்ண முடியாது, விட முடியாதுன்ற ஒரு காலகட்டத்தில் அவன் தள்ளப்பட்டான். அஞ்சனம் பார்க்கிறவர் சொல்லுகிறாள், பூமியிலிருந்து தேவர்கள் ஏறி வருகிறார்கள், ஒருவர் கருப்பு சால்வையை போர்த்து கொண்டு வருகிறார். சொன்னதுமே சவுல் கீழே வந்து காலம் பண்ணிட்டான். யார் எழுந்து வருது? சாமுவேல். சாமுவேல் வருவாரா? பரிசுத்தவான் அப்படி தூக்கத்தை கலைக்க முடியுமா? அவன் அந்தது சாமுவேல் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது உங்கள் பிதா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொய்யனா இருக்கிறான். அவன் பொய்யனும் குறி சொல்ற அவன் எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரன் எழுத முடியாது. விசாரணை செய்வான், உண்மையே பொய்யா பேசுவான். அது சாமியில் எழுப்பி வந்து என்ன சொல்ற, நாளைக்கு நீ என்னோட கூட இருப்ப, என் கூட இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஒரு அழகையே சொல்லி பார்க்கலாம். அது சாமுவேல் அல்ல. சாமுவேலை போல கோர்த்து கொண்டு வந்து ஒரு பொல்லாத ஆவி. நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன நடந்தது? சவுலுக்கு ராஜ்யபாரமும் கடைசி நிலைக்கல. சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல. 2 கிடைக்காம போயிடுச்சு. உனக்கு 2 வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். கவனிக்கிறீங்களா? 2 விருப்பம், 2 எதிர்பார்ப்பு, 2 வாஞ்சை, 2 வாழ்க்கை, 2 ஜீவியம், 2 குணம், 2 மனசு, 2 விருப்பம் இருக்கிறவன் 2மே கிடைக்காது. அல்லேலூயா. அவன் கடைசியிலையாவது வச்சிருந்துக்கலாம்ல. கடைசியில வச்சு இந்த 2மே வேணுங்கிற நிலைமையில இருக்கிறதுனால சவுல் பாராளுக்கு போனான். எங்க போக முடியல? கடைசியில பரலோகராஜ்யம் போக முடியல. பாருங்க. கர்த்தருடைய சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியில நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய சுபாவ வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 சந்ததி பிறக்கிறாங்க இல்லையா? யாரு? ஒண்ணு ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. இந்த யாக்கோபு ஏசா ஒரே வயிற்றிலிருந்து என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. ஒரே கர்ப்பம் அப்படின்னு தெரியுமா? சபைன்னு அர்த்தம். ஒரே சபைக்கு தான் வரும். ஆனா நம்முடைய ஜீவி எப்படி இருக்குது? ஏசாவை போல அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு போல தாய்க்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். ரெபெக்காளுடைய வயிற்றுல பிறந்த ஏசா யாக்கோபு. அவன் கைதி வரலையே சொல்லுங்க. வேதத்துல ஏசாவு குறித்து யாக்கோபு குறித்து பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபு குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகும் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யார் இஸ்ரவேல்? யாக்கோபு என்கிற இஸ்ரவேல். அப்போ ரெபெக்காளுடைய வயிற்றுல பிறந்த ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஏசாவை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு?
மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மலாக்கி சாப்டர் 1 verses 3. மல்கியா 1:3. ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? ரெபேக்காள் வயிற்றுல பிறந்த 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னது? யாக்கோபு என்ன பண்ணாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னாரு. ஏசாவை பத்தி என்ன சொல்றாரு? ஏசாவையும் நான் என்ன செஞ்சேன்? வெறுத்தேன். ரெண்டும் ஒரே சபையில வரதுதான். உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. என்ன காரணம்? என்ன காரணம்? கைதிகளை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தேவனோடு போராடினார். ஏசா மனிதனோடு போராடினார். யாக்கோபு மனிதனோடு போராடணும் தான், அதை நிறுத்திட்டான். எப்போ மனிதனோட போராடலாம் தெரியுமா? தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் வயிற்றுல இருக்கும்போதே சண்டை. அதனால ரெபேக்காள் என்ன பண்றா? கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கிறார். உள்ள ஒரே கலவு நடந்துருக்குது கர்ப்பத்துல. அல்லேலூயா. கட்சிக்கு வர விசுவாசிய ஒருத்தர் நீ பேசல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ற? பார்க்க மாட்டேன்ற இல்லையா? உனக்குள்ள ஏன் கலவரம் வரலாமா? நீங்க இன்னொருத்தருடைய தாய் வயிற்றுல பிறந்திருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டுன்னா நம்ம எல்லாம் எப்படி கொண்டு இருக்கிறோம்? சகோதரத்துவமா இருக்கிறோமே. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த சகோதரத்துவம் இருக்க வேண்டுமே. அப்படி இருக்கும்போது இந்த கலவரத்தை நமக்கு ஏற்படலாமா? போய் ரெபேக்காள் விசாரிக்கிறாங்க. எப்படியோ என்று விசாரிக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உன் வயிற்றுல 2 சந்ததி. அல்லேலூயா. 2 சந்ததி இருக்குது. ஏசா ஒரு கோத்திரமா மாறிட்டான், யாக்கோபு ஒரு கோத்திரமா மாறிட்டான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஏசாவுக்கு யாக்கோபுனா பிடிக்காது. அதனால அவன் என்ன பண்றான்? மலை தேசத்தை போய் தெரிந்து கொண்டான். யாக்கோபு சமபூமியை தெரிந்து கொண்டான். மலையில் இருக்கிறவங்க நினைக்கிறான், நான் பெரியவில்லை, அதனால நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணணும்னா அந்த மலையை தாண்டி தான் போகணும். யோசுவாவுடைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க அப்படி மலையை தாண்டி அந்த வழியா போகும்போது அவங்க வழிமறித்தாங்க. அமலேக்கு வழிமறித்தனால கர்த்தருக்கு கோபம் வந்து வழிமறித்தானே அப்படின்னு. அதே மாதிரி ஏசாவும் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடாது படிக்க வழிமறித்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? ஏசாவனா வெறுத்தேன். அல்லேலூயா. இன்னொருத்தருடைய வழியை நீ மறிக்காத. ஆமென். பூர்வ எல்லைக்குரிய மாற்றாத, கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஜனம் என்று நீ மாறிடாத. கைதுகிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 7:15 திருத்தம் படிக்க பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 7 verses 15. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 விதமான குணங்கள் இருக்கிறது சொல்கிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறோங்க? ஐந்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதை விரும்புறோம்? சில எதை விரும்புறோம்? சோதனை வழி படிக்கணும்னு விரும்புறோம். அதை என்ன பண்ண மாட்டோம்? படிக்க மாட்டோம். ஜெபிக்கணும்னு விரும்புறோம். அதை என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். உபவாசம் போடணும்னு விரும்புறோம். அதை என்ன பண்ண மாட்டோம்? ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புறோம். அதை என்ன பண்ண மாட்டோம்? அதை செய்ய மாட்டோம். விரும்புறதை செய்யாம வெறுக்கிறதை செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எது ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதை நம்ம செய்யணும். எது ஆண்டவருக்கு பிடிக்குமோ அதை நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறது நீங்க எடுத்து போட ஒப்பு கொடுத்து போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. 6:17. 6:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறது? சண்டை போடுகிறது, இச்சிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களில அன்பியான தேவ ஜனமே, நமக்குள்ள இருவிதமான காரியங்கள் உண்டா. மாம்சமும் இருக்குது, ஆவி இருக்குது. அது அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருக்குது? சண்டை போட்டுட்டே இருக்கு. ஆண்டவர் அலையிலே சொல்லிட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி வடவர் நோயை கொண்டு வரும்போது இந்த நோயை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு செல்கள் என்ன பண்ணுது? அதோடு கூட என்ன பண்ணுதா? யுத்தம் பண்ணுதான்.
நீ என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து என்ன செய்யுது. நம்ம உடம்புல இயற்கையாவே மருந்து இருக்குது. எழுதிக்கிற நிலையில சொல்ல பார்க்கலாம். உண்மை. அந்த காலத்துல உள்ள மருத்துவர்கள் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்தா விட்டுட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுடும், சரியாது. அது கொஞ்சம் முத்தம் போது தான் நம்ம மருத்துவர்கிட்ட போறோம். இயற்கையாகவே நம்முடைய சரீரத்துல நம்முடைய உடம்புல மருந்து இருக்குது. நம்முடைய பிரச்சனைக்கு நம்முடைய சரீரத்தை பலவீனங்களை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கைது வேலையே சொல்லுங்க. அது மாதிரி நமக்குள்ள இரு விதமான காரியம் சண்டை போட்டுட்டே இருக்குது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவி விரோதமா என்ன பண்ணிட்டே இருக்கு, இச்சிக்கிறது, யுத்தம் பண்ணுது. கைது வேலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி என்ன பண்ணுது, படிக்கணும், மனதால் படிக்கணும், செபிக்கணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும், துவக்கத்தில் அந்த விசுவாசத்தை விடக்கூடாது, துவக்கத்தில் அந்த அபிஷேகத்தை விடக்கூடாது, அந்த கிருபைகளை இழந்து போகக்கூடாது. ஆனா இந்த மாம்ச நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, அதுக்கு விருப்பமான காரியங்கள் வர ஆரம்பிச்ச உடனே நம்முடைய பார்வை, நம்முடைய கவனங்கள் எல்லாம் அப்படியே டோட்டலே அப்படி சாய்ந்துருது. கைது நிறைய சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோமே, வெளியே போனது என்ன ஆயிடுச்சு, சர்ச்சுக்குள்ள பிரசங்கத்தை கேட்கும்போது பலூன் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடும், பெருசாவே புஃபுன்னு ஆயிடும். ஆனால் வெளியே போனது என்ன செஞ்சிருது, எது நம்முடைய கண்களை படக்கூடாதோ, எது நம்ம செய்யக்கூடாதோ, எது நம்ம பார்க்கக்கூடாதோ, அது பார்த்ததுமே அப்படியே காற்று வெளியேற்றப்பட்ட பலூன் மாதிரி செஞ்சிடும், புஷ்ஷுன்னு எனக்கு. கைது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேலையில இச்சை கிடக்கூடாது, பரிசுத்தாவி கிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சோதனை ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 18:21 சுருக்கமா படிங்க. First Kings chapter 18 verses 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தலைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குத்தி குத்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால், பாகால் தெய்வமானால், சொல்லவில்லை. ஜனங்க என்ன பண்ணிருக்கணும், கர்த்தர் தெய்வம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா ஜனங்க என்ன பண்ணுதுங்க, ஒன்று சொல்லவில்லை. என்ன அப்படின்னா அர்த்தம், அதுங்களுக்கு 2ம் வேணும். மனசுல ஆசை இருக்குது. அல்லேலூயா. என்ன வேணும், ஆண்டவரும் வேணும், விக்கிரக ஆராதனையும் வேணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள்ள குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து நினைச்சுக்கல, தாத்தாவோ பாட்டியோ வயசாக மறைச்சிட்டாங்க, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அப்படி இறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் பொறுத்து என்னமோ சொன்னாங்க, உலகத்தை சொன்னா காரியமா எந்த ஒரு காரியம் செய்வாங்கல்ல, அது உலக பிரகாரமா இருக்கிறது செய்யலாம். ஆமா பண்ணலாமா? உலக பிரகாரமா இருக்கிறவங்க 3 மாசத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க. நீ அப்படி நடத்துக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உலகத்தினுடைய சாங்கியம் உன்னோடு கூட இருக்கும் போது நீ எப்படி இருக்கிற, குந்தி குந்தி நடக்கிற. ஆமே. இந்த நொண்டி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு காலமே செய்யாது, கீழே இருக்க ஒரு காலம் நொண்டிட்டே செய்ய ஓடிட்டே இருக்கு. அது மாதிரி தான் வாழ்க்கை எப்படிதான் இருக்கு, குந்தி குந்தி நடக்கிற. இதுவும் வேணும், அதுவும் வேணும். விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட சாங்கியமும் வேணும், அதே நேரத்தில் ஆண்டவரும் வேணும். அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த ஜனங்க ஒரே நேரத்துல கர்த்தருக்கும் பலி செலுத்திருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்கும் பலி செலுத்தினாங்க. அப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது சர்ச்சுக்கும் வரும், ஊர்ல திருவிழா கொண்டாடும் போது அங்கேயும் 10 ஒரு ஆளா போய் நிற்கும். ஏன்னா ஊர்ல நான் வந்து முக்கியமான ஒரு ஆள், ஒரு மெம்பர். நான் போய் நிக்கலன்னா என்னை மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தை என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 10 ஒருத்தரா நம்ம போய் நிற்கணுங்க. ஆண்டவர் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஜனமே, கர்த்தருக்கு சோதரம் ஆலயத்தில் வரும்போது பணிவிடை செய்யற, விக்கிரக ஆராதனைக்கு அந்த ஊர்ல விசேஷம் கொண்டாடும் போது அது கூட நின்று அந்த வேலையை செய்யற. இதுவும் வேணும் அதுவும் வேணும் இருக்கக்கூடாது, குந்தி குந்தி நடக்காத. எலியா சொன்ன, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் எலியாவுடைய வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்தி 3 வருஷம் பூமியில மழை பெய்யாது இந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, விக்கிரக ஆராதனைக்காக ஒரு சவால் எடுக்கும் போது விக்கிரக ஆராதனை ஒழித்த எலியா அடுத்து பார்க்கிறோம், பூமியில கர்த்தர் மழையை தந்தார். அல்லேலூயா. குடும்பத்துல வறட்சி ஏன் தெரியுமா, இது 2மே கொண்டு இருக்குது. நான் வரல, பைசா கொடுக்குறேன், நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிக்கீங்க, நான் வரமாட்டேன், எதுக்கு பைசா கொடுக்குறேன். அப்போ உன்னுடைய அது போய் சேர்ந்தல,
என்னைக்கு நீ ஆதித்து வந்து வேலைக்குமே சொல்லியா நான் கற்றுக்குள்ள வந்தேன், இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, ஈடுபடவோ செய்யவோ கூடாது, என்னை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி தாழ்மையை சொல்லி விட்டுடு. பயப்படாத, ஆண்டவர் நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை நீ குடிச்சுன்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டே தான் நீ போகணும். தெரிந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்தானம் எடுத்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தெரியாம ஒண்ணு இல்லையே. அப்படி ஞானஸ்தானம் எடுத்து வைராக்கியமா இருக்க வேண்டியது இல்லையா, ஆண்டவர் நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அறைக்கு ஒரு நிட்டான் எலியா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று. ஏன் நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இல்லை, அசைந்து போகிறோம். அடுத்தபடியா படிக்கிற நேரம் இல்லை நம்முடைய. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். James chapter 3 verses 10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை என்ன பண்றோம், பேசுறோம். பிள்ளைங்க கோபப்பட்ட போது அப்ப தெரியுது நம்ம பேசுறது அந்நிய பாஷையா என்ன பாஷை. அப்போ ஒரு ஆவி இருந்தது. ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, கோபப்படும் போது அப்போ ஒரு ஆவி இருந்தது. அப்போதான் என்ன பண்றோம், என்ன வார்த்தைகள்லாம் வருமோ அத்தனை வார்த்தைகளை பேசி செஞ்சிடறோம், முடிச்சிடும். சாபதீனமான வார்த்தைகள் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அது நீ பதில் சொல்லி ஆகும் தெரியுமா. யாரையும் சபிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் சபிச்சு வார்த்தைகளை விட்டுடாரு, அது தவறு. வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை விட்டா நொடிக்கணும், செவத்தில் அடிச்ச 10 மாதிரி திரும்ப விடுவோம். அதனால தேவையில்லாத சாபமான வார்த்தைகள் வாயில் போடப்படக்கூடாது. சொல்லி பார்க்கலாம். வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். படிக்கணும். வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்க சபையே, உன்னை குறித்த வேதம் சொல்லுகிறது, குளிராயாவது இது இல்லைன்னா அனலாயாவது இது. நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி இருப்பாயானால் கர்த்தரோட என்ன பண்றாரா, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. அப்படி எந்த இடத்துல இருக்கிற ஆண்டவருக்குள்ள பைபிள் என்ன சொல்லு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் தான் பைபிள்ல படிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்க வேண்டிய ஆளு இப்ப எங்க தொண்டையில வந்து நிக்கிற. அரபிக்கார் சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் சாப்பாடு, ஜீரணமாக எங்க நிற்கும் சொல்லுங்க, ஜீரணமாக உணவு எங்க நிற்கும் தொண்டையில. அப்ப கர்த்தர் உன்னை கொண்டு நிப்பாட்டுறாரு. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இல்லைன்னா நீ உள்ள இருக்க மாட்டேன், எங்க வந்துடுவ அப்படின்னா அர்த்தம். எந்த நொடினாலும் உன்னை என்ன செஞ்சுடுவாரு, வாந்தி பண்ணி போடுவார். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா ஒரு ஜீவி இருக்குமானால் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சுடுவாரா, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது. அல்லேலூயா. அப்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். First Peter chapter 2 verses. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டிலுள்ள தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8. அக்கிரமக்காரருக்கு வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. படிக்கணும். இந்த லோத்து ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் எப்படியா இருக்கிறாரு, நீதிமானா இருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட மன்றாட போது என்ன சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அனுப்பிரோ, 40 இருந்தா அனுப்பிரோ. ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் லோத்து நீதிமானா இருக்கிறான். ஆனா என்னைக்கு சோதனமான பட்டத்துக்கு போனானோ, அல்லேலூயா, கர்த்தருக்கு சோதனை குடிகாரா மாறிட்டார். குழுவார் எப்படிப்பட்டிருக்கிறாங்க, ஜாக்கிரதையா. அவங்களோட நீ அதிகமான பழக்கம் வச்சுன்னா அவங்களுடைய சுபாவ சிரிகள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும், அவங்களுடைய குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் லோத்து நீதிமானா இருந்தான். சோதனகுமார பட்டணத்துக்கு போனதுமே சோதனகுமார பட்டணம் அவனுக்கு எப்படிப்பட்டது தெரியும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சொந்த நாளோடு அவருடைய அக்கிரம கிரிகளை அவன் பார்த்தானாம். கவனிச்சீங்களா? வெளியரங்கமான பாவத்தை அவன் என்ன செய்யறான், லோத்து பார்க்கறான்.
அப்ப கூட அவங்க சோதம் குமாரை விட்டு வெளியே வரதுக்கு அவன் என்ன இல்லை, மனசு இல்லை. அப்ப அவன் 2 மனசு இருக்குது இல்லையா? ஒரு நேரம் யோசிக்கிறான், தன் ஆடுகள் எல்லாம் களவாடிட்டு கொண்டு போகும்போது யார் அது காப்பாத்துறா? லோத்துடைய ஆடுகள் எல்லாம். ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு? காப்பாத்துக்கிறான். அப்ப அவனுக்கு கவனம் யார் மேல போகுது? ஆபிரகாம் மேல போகுது. அல்லேலூயா. அப்பாவது என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாம் சொல்லி நான் வெளியே வந்துடுறேன், நான் சோதகுமார பட்டணத்தை இருக்க விரும்பலன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்க வெளியே வரல. பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம் உனக்கு? கர்த்தருக்கு சோதரம். ஆபிரகாமும் வேணும், சோதகுமார பட்டணமும் வேணும். அக்கிரமத்தை தினமும் நீ பாக்குற, ஆனா அவன் வெளியே வர முடியலையே. அதுலதானே இருக்கிற, தினமும் செய்தியே, ஏன் வெளியே வர முடியல? அல்லேலூயா. கர்த்தரோட நீதிமானா தெரிந்து கொண்டிருக்கிறாரு, ஆனா அக்கிரமம் பாக்கி விட்டு இன்னும் வெளியே வரலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ வராதனால தூதரை 2 பேர் அனுப்புறார், உன் குடும்பத்தை முழுவதும் ரட்சிக்க வெளியே கொண்டு வந்த கைது சொல்லுங்க. அதுல மனைவி இது பண்ணிட்டார், பின்னிட்டு பார்த்து குத்து நான் மாறிட்டார். காலைவெளியில தேவ ஜனமே, லோத்துடைய வாழ்க்கையில் 2 மனம் இருக்குது. படிங்க 1 சாமுவேல் 18:1. திரும்ப படிக்க போறோம். 1 சாமுவேல் 18:1. கவனிச்சீங்களா? யோனத்தான் தாவீதை எப்படி நேசிச்சான்? உயிரை போல நேசிச்சான். ஆமென். சத்தமாக ஒரு அடியை சொல்லுவார். சொல்லுங்க, யோனத்தான் தாவீதை எப்படி நேசிச்சான்? அவன் உயிருக்கு சமமா நினைச்சான், உயிருக்கு இணையா நேசிச்சான். சத்தமாக ஒரு அடியை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோனத்தான் வந்து தாவீதுக்கு சொல்லும்போது தான் சொல்றான், என் உயிர் சிநேகிதன், என் உயிர் தோழன், என் உயிர் நண்பன் நீ. யோனத்தான் தாவீதை பார்த்து தான் சொல்றான். புரிஞ்சுட்டீங்களா? ஆமென். நம்ம விருப்பப்படுறவங்க கூட பார்த்துன்னு சொல்லுவோம், என் உயிர், என் உசுரே நீதான். அல்லேலூயா. அப்படித்தானே நம்ம பண்றோம், அப்படித்தானே நம்ம சொல்றோம், அப்படித்தானே நம்ம பேசுறோம். யோனத்தான் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23. புரிதமுடைய 2 சாமுவேல் chapter 1 verses 23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கவனிச்சீங்களா? உயிர் பிரிய போது அப்ப கூட யோனத்தானும் சவுலும் என்ன செய்யல, பிரியல. புரியுது அவங்களுக்கு? அவன் அப்பதான் யோனத்தான் மகன் தான். ஆனா யோனத்தானுக்கு தாவீதும் வேணும், சொல்லுங்க, சவுலும் வேணும். தாவீதை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? அவன் ரொம்ப விரும்புறான், அப்படி இருப்பான், உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுலை பார்த்து தான் சொல்லுவான், யோனத்தான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், நீ என் உயிர் இருப்பான். இவனையும் உயிரன்றான், அவனையும் உயிரன்றான். கைது சொல்லுங்க பார்க்கலாம். 2 மனம் வெளிப்படுத்த அவன் உயிரை உடம்பது கூட என்ன பண்ணல, அவன் கூட தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவி எப்படி இருக்குது? 2 மனிதரை நேசித்த யோனத்தான் பார்க்கறவங்க எல்லாம் என்ன சொல்றான்? நீதான் என் உசுரு, நீதான் என் உயிர், உனதான் எனக்கு பிடிக்கும், நீதான் எனக்கு எல்லாம் பண்றான். கைது சொல்லுங்க ஜனமே. அதனாலதான் எதுவுமே கிடைக்கும் மறுத்து போனான். காலவரையில் நம்முடைய ஜீவி எப்படிப்பட்டது, நம்முடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டது, நாம் எப்படி கொண்ட வார்த்தைகளை நம்ம விடுகிறோம். அந்த சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 12:6. சீக்கிரம் படிச்சுங்களா? யோவான் 12:6. அவன் சரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். யார் சொன்னது? யூதாஸ் காரியர். யூதாஸுக்கு பணமும் தேவை. என்ன தேவை? பணமும் தேவை. மத்திய 27ஆம் அதிகாரம் 3-4. மத்திய 27 3-4. மனஸ்தாபப்பட்டான். ஆமா, கவனிச்சீங்களா? எந்த காசுக்கு ஆசைப்பட்டானோ அந்த காசை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குதான். எனக்கு தேவையில்லை,
அவனுக்கு இயேசுவும் தேவை, அப்புறம் பணமும் தேவை. பணத்தை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் பணத்தை நேசிச்சுன்னா அது உண்மையான அன்பே கிடையாது. ஆண்டவருக்கு நிகரா, ஆண்டவருக்கு சமமா கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வீட்டாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சமமா நேசித்தாரு. இயேசுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஆமென். சொல்லுங்க, இயேசுதான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். யார்தான் ஃபர்ஸ்ட்? வார்த்தையை சொல்றியா? அல்லேலூயா. நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள்ட்ட தான் அதிகம் பேசுவோம். ஒத்துக்கிறவங்க ரைட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுக்கு அதிகமாக பேசுறீங்க? ஆமென். அல்லேலூயா. காலவெளியில இருமனம் என்கிற தலைப்புல கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரு. ஒப்பு கொடுத்த எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய வசனத்தை சரண்டராவை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போமா? கண்களை போடுவோம். தேவ சமூகத்துல இந்த நாளில் அநேகர் எழுந்து போன ஜெபவாகி பரிசுத்தத்தை, வைராக்கியத்தை, விசுவாசத்தை, ஆண்டவரோடு இருக்கிற அந்நியோன்யத்தை, ஐக்கியத்தை திரும்பவும் புதுப்பித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின் மேலான எதிர்ப்புகளை பரிசுத்தோம். ஆண்டவரே, நீங்களா மனுஷனா உலகமா பரிசுத்தாவியவர்களா என்று சொல்லி கர்த்தர் நாளை எல்லோரு கூட பேசுறீங்க. நாங்கள் உண்மை பிரியப்படுத்த, உண்மை மகிமைப்படுத்த, உங்களுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற எனக்கு திரும்பி தரும்படியாக ஜெபிக்கிறேன். கடந்த ஒவ்வொரு பேரும் பிள்ளைகளுக்கு தனித்தனியாக பேர்களாய் குடும்ப ஆசீர்வதித்த நிறைவேற்ற வருகை மட்டும் சேர்ந்து கழிப்பொருட்கள் வீசி ஆவியான ஒவ்வொரு ஆளுநரையும் ஆட்கொள்ளும். ஆண்டவரே சோதனை ஜபசந்தை உண்டு கொள்ளும். இந்த வசனத்தை கீழ்பட்டவர்களாய், உங்களுடைய வசனத்தை கட்டப்பட்டவர்களாய், உங்களுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவர்களாய் மாற்றுகிறார். வேலையை தாழ்த்தி நேர்மையாக்கி பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கத்த மைவைக்கும் இந்த வார்த்தை கேட்டு தண்ணீர் விட்டுவிடாதபடி அதை தக்க வைத்துக் கொள்ள காத்துக்கொள்ள வருகிற வீசி காத்துக்குள்ள வேலையாக்குறோம். கனம் துதி மகிமை எல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். மீட்பரட்சிகரமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்று அலையிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை விரிவும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.